ஹாய். டெல்லி செங்கோட்டையில் ஒரு செங்கோட்லேருந்து ஒரு 150 மீட்டரில் வந்து ஒரு காரு வெடிச்சிருக்கு. அதில் ஒரு 8 பேர் இறந்துருக்காங்களாட்டுக்கு. இப்போ தான் நானே தூங்கி எழுந்தேன். இப்போ தான் நியூஸை பார்த்தேன். அப்போது நம்ம 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 நாட்டோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்குது பாருங்க. இதே ஒரு வேறு ஒரு கண்ட்ரி நடக்கும்போது அது எவ்வளோ எவ்வளோ உன்னிப்பாக கவனிப்பாங்க தெரியுங்களா? இது எதனால் நடந்திருக்குன்னு யாருக்கும் தெரில. ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கா, இல்லை இந்த காரில் இருக்க கேஸ் மூலிமா, ஏன்னா கேஸ் மூலியம் கார் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இப்போ அந்த மாதிரி விஷயத்தில் அது வெடிச்சிச்சாங்கன்னு இன்னும் டீட்டெயில் ஆனால் தெரில கரெக்டாக. ஆனால் அப்படி வெடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு அந்த கேஸ் மூலிமா வெடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வெடிக்காது. இல்லை வேறு ஏதாச்சும் டெரரிஸ்டோட இதாக இருக்குமா? ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்கு வந்து பீகாரில் வந்து இப்போ எலெக்ஷன் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2ஆம் கட்டம் ஓட்டெடுப்பு நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த மாதிரி இந்த எலெக்ஷனை ஒட்டி கூட இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்குதா அப்படிங்கிறது ஒன்றும் தெரில. அப்போது நம்மளோட ஜனங்களோட பாதுகாப்பை பார்க்க வேண்டியது வந்து அரசாங்கம் தான். அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு காரோ இந்த மாதிரி விஷயமோ ஏதாச்சும் ஒன்று நடக்க போகுதுன்னா, அதை உன்னிப்பு கணியான எல்லா டவுன்லேயும் எல்லா இதுலேயும் வந்து இந்த சென்சாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி. ஏன்னா செங்கோட்டைங்கிறது வந்து நம்ம இந்தியாவோட ஒரு அபிமானமான ஒரு இடம் எது கேட்டிங்கன்னா செங்கோட்டை தான். ஏன்னா நம்ம தேசிய பதாகத்தை வந்து சுதந்திர தினத்துக்கு வந்து நம்ம கொடியேற்றது வந்து செங்கோட்டையில் தான். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது எல்லாமே செங்கோட்டையில் தான். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, 1900லேயே இந்த மாதிரி 700லேயே அந்த செங்கோட்டை வந்து கட்டியிருக்காங்க. 1900 700 தெரில. அப்போ அவ்வளோ பழமையான ஒரு செங்கோட்டை வந்து நம்ம இந்தியாவோட ஒரு அபிமானமாக இருக்கிற இடத்துல அந்த 150 மீட்டருங்கிறது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. 150 மீட்டருங்கிறது வந்து ஒரு 2 போஸ்ட்டு தான்னா 150 மீட்ரு முடியுது. அப்போ அவ்வளோ கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு பிளாஸ்ட் நடக்குதுன்னா, அப்போ அந்த அளவுக்கு அந்த சிஸ்டம்லாம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு தான் எனக்கு தெரில. ஏன்னா அந்த டெல்லி செங்கோட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்காங்க. ஒரு ஈ கூட நுழைய முடியாது. அவ்வளோ நாங்கள் அதை பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டு வீரவாதம் பேசியிருந்தாங்க பிஜேபி. அப்போ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எனக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட வந்து நடக்குதுன்னா, அதே அந்த 150 மீட்டருக்கு ஏறி போய் அந்த இது மேலே இடிச்சிருந்து அந்த செங்கோட்டையிலேருந்து ஒரு ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சுன்னா, ஒரு அந்தாராஷ்டிரா ஒரு மீடியாலாம் என்ன பேசும் யோசிச்சு பாருங்க. அது ஒரு கேர்லெஸ்ஸான கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேச்சுக்கள் எந்த அளவுக்கு அலட்சியமா இருக்கும். அப்போது நம்ம நாட்டோட பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கவர்மெண்ட்டும் ஆர்மியும் தான். அப்போது அரசாங்கம் வந்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா போனது இப்போ ஒரு 8 உயிரில். அது வந்து இப்போ 130 பேரோட கோடி ஜனங்களோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அது இன்னும் டெரரிஸ்ட் அட்டாக்காங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அந்த மாதிரி